குட்டி. வாங்க குட்டி. டாடா. போங்க குட்டிடா. ஏ டோர் இங்க வா. மிக்கி நான் உள்ள வரல, நீ உள்ள வந்தா அடிக்க மாட்டேன் வா வா. ஒரு கொட்டு மட்டும் கொட்டிடுறா வா வா. அவ்வளவுதான். சரி 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 பாரு குட்டி பாரு. கேமரா நல்லா இருக்கணும். நல்லா இருக்கு. அழகா தான் இருக்க. நல்ல கலரா இருக்க. என்னோட வெள்ளையா இருக்கியே. பத்தியா ஒரு நிமிஷத்துல சரி சரி சரி. ஹாய் சொல்லுமா. ஹாய் குட்டி. சரி டோரு ஸ்டார்ட் பண்ணிருமா. ஸ்டார்ட் பண்ணிரணுமா? சில்ட்ரன்ஸ் டே சொன்னப்பா. ஓ ஆமா டோரு சொல்லு மிக்கி. மணி பாரு 3 ஆயிட்டு. சில்ட்ரன்ஸ் டே வேற ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சரி அதான் நான் இப்போ ஒன்னு சொல்லட்டா. சொல்லு. நம்ம ஒரு ரன்னிங் ரேஸ் யார் அங்க வந்து ஃபர்ஸ்ட் வரணும் பாப்போமா. சரி போறோம் பாப்போமா. நான் வேகமா ஓடிடுறேன். நான் ஃபர்ஸ்ட் வரேன்ப்பா. யார் ரெடி 1 2 3 இந்த ஓடிட்டு என்ன குட்டீஸ் ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலும் இந்த சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராமை எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்க. நாங்கள் பார்க்குற ஒவ்வொரு காரியமும் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என்ன குட்டீஸ் பிரேயர் பண்ணிட்டீங்களா? நான் சூப்பரா பிரேயர் பண்ணேன். நீ எங்க பிரேயர் பண்ண? நீ அந்த அக்காட்ட குசு ஏதோ பேசிட்டு இருந்த. நான் வந்து பிரேயர் நல்லா பிரேயர் பண்ணிட்டு இருந்தேன் பாத்துக்கோ. அந்த அக்கா கூப்பிட்டு காதுக்குள்ள தம்பி அப்படின்னு கூப்பிட்டாங்களா. கூப்பிட்டு என்ன சொன்னாங்க? தலைப்பு சொன்னாங்க. தலைப்பு சொன்னாங்களா? சரி சீக்கிரம் சொல்லு. தலைப்பு மிக்கி எனக்கு ஒரு ஐடியா. என்ன ஐடியா? பிள்ளைங்கள்ட்ட ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு அந்த ஓடி தலைப்பு மறந்து வச்சு பண்ண வாடா. என்ன குட்டி ஜீவன் நம்ம விட்டு விட்டான். உனக்கு கொட்டு இருக்கு. ஒரு கொட்டு போட்டாதான் அடங்கும். நான் சொல்றத கேளு ஃபர்ஸ்ட். சொல்லு. நீ தலைப்போற கட்டியா? ஆமா. எனக்கு மறந்து போச்சு. மறந்துட்டா? ஆமா. சரி இரு ஒரு கொட்டு விட்டிறேன். சரி. கொட்டுனா திரும்பி மறந்து போயிடும். சொல்லு. அந்த அக்கா கேட்டு வந்திருக்கேன். அந்த அக்கா என்ன சொன்னாங்க? உன் காதை கட்டு நான் காதுல சொல்றேன். சொல்லு. கச்சி பூச்சா என்ன கச்சி பூச்சி? சரி சொல்லிட்டான். இப்போ புரியுதா? சரி புரியுது சொல்லுமா. நான் சொல்றேன். 1 2 3 சொல்லுவேன். அதுக்கப்புறம் சொல்லணும் சரியா? சரி 1 2 2 என்னப்பா டக்குன்னு சொல்லுங்க. 1 2 3 நன்றி சொன்னாயா. மிக்கி இதுல அந்த பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது மிக்கி. அப்படியா? நீ மட்டும் சொல்லு பாப்போம். நான் மட்டும் சொல்லவா? நன்றி சொன்னாயா. நீ சொன்னியா ஃபர்ஸ்ட்? ஆனா அது சரி நீ சொல்லிருக்க மாட்டானே தெரியும். இப்போ அடுத்த ப்ரோகிராம் போயிட்டு வந்து நான் பேசுவோம். சரி அடுத்து என்ன ப்ரோகிராம்? அடுத்து என்ன ப்ரோகிராம் தெரியாதா உனக்கு? என்ன ப்ரோகிராம்? நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச ஆக்ஷன் சாங் பண்ண போறோம். நம்மளே ஆடிட்டு இருந்தா போதாது, வா நம்ம போவோம். சரி நம்மள அப்ப உள்ள போய் ஆடுமா? நீ ஆட போற, நாளா வர மாட்டேன்பா. உள்ள வாப்பா. நாளா வர எனக்கு கால் வேற வலிக்குது. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வாரம் சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோக்ராமில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாரம் நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம்? நன்றி உழவனாயிரு தானே. ஃபஸ்ட்டு சாங் நம்ம இயேசுவுக்கு நன்றி சொன்னாயன்னு பார்ப்போமா? எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, இரவு பகலும் காத்து வரும் இனிய தேவனே சுதானே. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, இரவு பகலும் காத்து வரும் இனிய தேவனே சுதானே. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா. ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா. டாடி மம்மி தந்ததற்கு, தங்க வீடு தந்ததற்கு, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா. டாடி மம்மி தந்ததற்கு, தங்க வீடு தந்ததற்கு, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா. ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா.
இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? உண்ண உணவு தந்ததுக்கு, உடுத்த உடை தந்ததுக்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? யா, யா, யா. உண்ண உணவு தந்ததுக்கு, உடுத்த உடை தந்ததுக்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. Thank you, thank you, thank you, thank you, Jesus. Love you, love you, love you, love you, Jesus. Thank you, thank you, thank you, thank you, Jesus. Love you, love you, love you, love you, Jesus. குட்டீஸ் எல்லாரும் ஃபஸ்ட் சாங் சூப்பராக பாடினீங்க. செகண்ட் சாங் போயிடலாமா? என்ன சாங்னு கேட்கீங்களா? இயேசுவின் பின்னே நானும் போகிறேன், சாத்தானே உனக்கு டாட்டா. ரெடியா எல்லாரும்? இயேசுவின் பின்னே நானும் போகிறேன், சாத்தானே உனக்கு டாட்டா. இயேசுவின் பின்னே நானும் போகிறேன், சாத்தானே உனக்கு டாட்டா. நீ இயேசுவின் முன்னே சோட்டா, அது எனக்கு புரிந்தது லேட்டா. நீ இயேசுவின் முன்னே சோட்டா, அது எனக்கு புரிந்தது லேட்டா. இப்போ என்ன கேட்டா, நான் இயேசுவின் பிள்ளை ஆமா. இப்போ என்ன கேட்டா, நான் இயேசுவின் பிள்ளை ஆமா. இயேசுவின் பின்னே நானும் போகிறேன், சாத்தானே உனக்கு டாட்டா. இயேசுவின் பின்னே நானும் போகிறேன், சாத்தானே உனக்கு டாட்டா. நீ இயேசுவின் முன்னே சோட்டா, அது எனக்கு புரிஞ்சது லேட்டா. நீ இயேசுவின் முன்னே சோட்டா, அது எனக்கு புரிந்தது லேட்டா. இப்போ என்ன கேட்டா, நான் இயேசுவின் பிள்ளை ஆமா. இப்போ என்ன கேட்டா, நான் இயேசுவின் பிள்ளை ஆமா. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? யா, யா, யா. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? யா, யா, யா. ஏய், டோரு, டோரு, டோரு. ஏய், எங்க போற? பாதையை காணும். ஏய், இங்க வா, உனக்கு ஒரு கொட்டு போட்டாதான் நீ அடங்குவ. வா, அவ்வளவுதான். மண்டை போய் ஒரு இடத்துல நில்லு. மண்டை அப்படியே சுத்துது. சரி, டான்ஸ் ஆடுனியா? நான் உன்னையோட எவ்வளவு சூப்பரா ஆடினேன் தெரியுமா? என்னோடலாம் நீ நல்லா இல்லப்பா. ஏய், நான் நான் ரொம்ப நல்லா ஆடினேன். சரி, கொட்டிடுவோம் bro, கொட்டிடுவேன். யார் நல்லா ஆடினா? நீ தான் சூப்பரா ஆடின தெரியுமா? எவ்வளவு சூப்பரா சரி 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 ஆடினீங்க. சரி 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 குட்டீஸ் எப்படி ஆடினாங்கன்னு கேளு. குட்டீஸ் நீங்க எல்லாரும் சூப்பரா ஆடினீங்களா? உன்னோட நல்லா தான் பாடிருப்பாங்க. உன்னோட சூப்பரா ஆடிப்பாங்க அவங்க. கொட்டணுமா அப்படி? வேண்டாம் வேண்டாம் சரி 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 வர முடியுமா? சரி 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 போதும் போதும். சரி சரி இப்போ அடுத்து என்ன ப்ரோக்ராம்? அடுத்து என்ன ப்ரோக்ராம் நீ தான் சொல்லணும். நீ தானப்பா அந்த அக்காட்ட கேட்டு வந்த. அந்த அக்கா என்கிட்ட சொல்லவே இல்லப்பா இந்த தடவை. சொல்லலையா? ஆமா வாண்ட தான் சொன்னாங்க. அடுத்து என்ன ப்ரோக்ராம்னா? என்ன ப்ரோக்ராம்? மனப்பாட வசனம். மனப்பாட வசனமா? ஆமா. ஐயோ என்ன அவன படிக்க தெரியாதா? எனக்கு தான் கொஞ்சம் மண்டையில ஏறாது. சரி 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 நான் ஒரு கொட்டு ஓடுறேன் எல்லாம் கரெக்ட் ஆயிடும். வேண்டாம் மண்டையில நான் சூப்பரா ஏத்திட்டு வந்து சொல்றேன். சரி 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 குட்டீஸ் நான் போய் படிச்சுட்டு வரேன். நான் கிளம்புறேன். நீ மெதுவா பேசிட்டு வா. சரி 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 போ போ போ. குட்டீஸ் வசனம் படிக்க போமா? ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அவங்க எல்லாத்தையும் பார்த்ததில் அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இன்னைக்குள்ள தலைப்பு என்ன தெரியுமா? எனது நன்றி உள்ளவனா இரு, அப்படி தானே? சரி, இன்னைக்குள்ள தலைப்பு வச்சு ஒரு சின்ன வசனம் படிச்சிடலாமா? அக்கா சொல்ல சொல்ல எல்லாரும் சொல்லணும், ஓகேவா? சவுண்டாக சொல்லணும், ஓகேவா? சரி. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 9:15. சரி, இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா? புரியலையா? சரி, அக்கா உங்களுக்கு சொல்லட்டா? வசனம் என்னது அப்படின்னா, ஏசப்பா யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க? எல்லோரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா? எத்தனை பண்ணியிருக்காங்க? நிறைய பண்ணியிருக்காங்களா? சரி, ஏசப்பா நம்மளுக்கு நிறையா, அதை சொன்னாலும் டைம் இருக்காது, அப்படி தானே? அதான் சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். சரியா? ஸ்தோத்திரம் அப்படின்னா நன்றின்னு அர்த்தம். சரியா? ஏசப்பாக்கு நம்ம நன்றி சொல்கிறோம், அப்படி தானே? சரி, அக்கா இன்னொரு வாட்டி இந்த வசனத்தை சொல்லி கொடுப்பேன், எல்லாரும் சொல்லணும். சரிங்களா? தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 9:15. ஓகே குட்டீஸ், இந்த வசனத்தை எல்லோரும் படிச்சிருப்பீங்க, அப்படி தானே? சின்ன வசனம் தானே? சரி, இந்த வசனத்தை எல்லாரும் படித்து உங்கள் சண்டே கிளாஸ் அக்காட்ட ஒப்பிச்சிடணும். சரிங்களா? பாய். என்ன பண்ண இப்போ? இவன் வேற வந்தா வசனம் கேட்பானே.
நம்ம படிக்கவும் இல்ல, என்ன செய்ய? டன், டன். யார் 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 யார்? ஐயோ, வந்துட்டானா? வசனம் படிச்சியா? மிக்கி, இப்பதான் உன்னை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தேன். சரி 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 சரி, என்ன பத்தி பெருமையா பேசுனியா? ஆமா, பிள்ளைகிட்ட கட்டு பேர் எவ்வளவு அழகா சொல்லிட்டு சரி சரி, இருந்தேன். நீ என்ன சொல்லிருப்பன்னு எனக்கு தெரியும். என்ன அடுத்த சொன்ன? ப்ரோக்ராம் வந்து மிக்கி தான் சொல்லுவா அப்படின்னு சொல்லல. அடுத்த ப்ரோக்ராம் விடு, இந்த ப்ரோக்ராம்ல வசனம் படிச்சியா? மிக்கி, உனக்கு தெரியாதா? அண்ணன் எவ்வளவு சூப்பரா வசனம் படிச்சு தருமா? எனக்கு தெரியும் 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 தெரியும், எல்லாமே தெரியும். சரி, இப்ப கொஞ்சம் வசனத்தை சொல்லு. மிக்கி, இப்படிலாம் கேட்காத, நான் அப்புறமா சொல்றேன். சரியா? சரி, உன்னை தனியா அப்ப காத்துல நான் ஒரு சொல்றேன். கொட்டு கொட்டவா? கொட்டிடவா? கொட்டு, அவ்வளவுதான். குட்டீஸ், நீங்களா வசனம் படிச்சீங்களா? மண்டை வலிக்கு. எல்லாரும் படிச்சீங்களா? நீ தான் பாரு படிக்கல. ஏய், நான் படிச்சுட்டேன் மிக்கி, நான் உன்னை அப்புறமா சொல்றேன். இப்ப வேண்டாம், இப்ப பிள்ளை எல்லாம் இருக்கா, இப்ப ஓ, வேண்டாம். கொஞ்சம் திக்கி திக்கி சொல்லுவியோ? அதனால அப்புறமா சொல்றேன். சரியா? சரி 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 சரி, இப்ப அடுத்த ப்ரோக்ராம் போலாமா? அடுத்து என்ன ப்ரோக்ராம்னா ப்ரோக்ராம்னா மேஜிக் ஷோ. வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். குட்டீஸ், உங்களுக்கு மேஜிக் ஷோ பிடிக்குமா? மிக்கி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓ, உனக்கும் பிடிக்குமா? சரி, அப்போ உன்னை மறைய வச்சிருமா? ஏய், இனி மறையெல்லாம் வைக்காண்டா, எனக்கு நல்லா சாப்பாடு தந்தா போதும். நான் கட்டிட்டே சாப்பிடாதா? போறேன். ஆமா ஆமா. அங்க சாப்பாடுலாம் கொண்டு வரல, ஐயோ, ஏதோ டப்பாவா ஏதோ ஒன்னு எடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப டப்பால ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வச்சிருப்பாங்க, நான் போய் சாப்பிடுறேன். நீ வா பின்னாடியே. இல்ல, இருக்காதப்பா. ஆ, சரி குட்டீஸ், சரி, நான் போறேன். நீ பின்னாடி வா சொல்லிட்டு. ஏய், இரு 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 இரு, என்ன போறேன்னு சொல்லிட்டு வா, நீனு சொல்லு. குட்டீஸ், குட்டீஸ். போலாமா? சரி, அதுக்கே மூக்கு அடிச்சிட்டு போறா. ஏ, ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மேஜிக் ஷோ பார்க்க போறோம். ஏய், என்ன அந்த அண்ணனை காணோம்? குட்டீஸ், நீங்க பாத்தீங்களா? ஏனே வாங்கண்ணே. என்னண்ணே? ஏய் குட்டீஸ், எல்லாம் கையில தட்டுங்க. என்ன ஜம்முன் கண்ணெல்லாம் போட்டு வந்திருக்கீங்க? ஆமாண்ணே. சரி அண்ணே, சரி. சொல்லுங்கண்ணே. உங்களை வந்து நான் கப் எடுத்துக்க சொன்னேன்ல, கப்புங்க. கப்பு மறந்து விட்டேன். சரி, சரி, நீங்க தான் மேஜிக் மேன் ஆச்சே, வரவேண்ணே டக்குனே. வரைக்கிற பாருங்கண்ணே, கப்பு வரேங்கண்ணே. கைக்கு வந்துருண்ணே. என்ன கேமராமேன் தூக்கி போடுறாங்க? அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. அப்படியா? சரி ஆமாண்ணே. சரி சரிண்ணே சரிண்ணே. சரி. இது என்னண்ணே மேஜிக்கு? விடுங்க, அடுத்த மேஜிக் இருக்கு. சரிண்ணே செய்யுங்க. மேஜிக் சும்மா கிடையாது. ம், சரி, உங்களுக்கு எத்தனை கப்பு கொண்டு வரது? நான் 2 கப்பு கொண்டு வர சொன்னீங்க. இது எத்தனை இருக்கு? 3 இருக்கு. உனக்கு தேவை தெரியா? ரைட்டு. இப்போ 2 தான். சரி, இப்போ வந்து என்ன செய்வேன், திருப்பி வைப்பேன். திருப்பி வைப்பீங்க. அதை திருப்பி வைக்கக்கூடாது. சரி சரி அப்படியே இது மேலே வச்சுட்டு சரியா? சரி அச்சில் எடுத்துட்டு வைக்கணும். சரி. அதோட ஊற்று தண்ணி வரும். தண்ணி வருமா? ஆவாடே, என்னே வாரியம் உள்ள ஒன்று. இதெல்லாம் ஏமாத்த முடியாது குட்டீஸ். பாருங்க, ஒன்றும் இல்லை, தண்ணி வருமா? எப்படி வரும்னு நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். சரி, நீங்க என்ன ஏமாத்த வேலை பண்ணாலும் நான் கண்டுபிடிச்சிடுவேன். பார்த்துக்கலாண்ணே. குட்டீஸ் பாத்துருமா எப்படி ஏமாத்துறாங்கன்ட்டு? சரி பண்ணுங்கண்ணே. சரிண்ணே, ம், இப்போ பண்ண ஆரம்பிக்கிட்டா? பண்ணுங்கண்ணே பண்ணுங்கண்ணே. சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க குட்டீஸ், உள்ள ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லை, கப்பு. ரைட், திருப்பி வச்சாச்சு. இப்போ வந்து இதுதானே ட்ரிக் இருக்கு, இருக்கா? பார்த்துக்கோங்கண்ணே. பார்க்க இப்ப பாருங்க. இருண்ணே ஒன்று சார், நான் பார்த்துக்கிறேன். ஒன்றும் இல்லை. அதான் ஒன்றும் இல்லை சொல்லிட்டல, பார்த்துக்கோங்க குட்டீஸ். சரி இப்ப பாருங்கண்ணே. குய்யா குய் தான் வந்துருமா? சரி, எங்க வர வைக்குமா? இருங்க குய். என்னது இது? ஏனே எப்படிண்ணே? அதெல்லாம் அப்படித்தானே. நல்ல தண்ணியானே. ஏனே எப்படி வர வச்சீங்க? இப்போ நான் வந்து அதை சொல்லி தர போறேன். சொல்லி தருவீங்களா? ஆமாண்ணே. இல்லை, அப்போ இதுவும் ஒரு ட்ரிக் தானா? ஆமாண்ணே. என்ன இதில் ஏதோ ஒரு டம்ளர் கிடக்குல்ல? சரிண்ணே சொல்லுங்கண்ணே, நீங்கள் ட்ரிக் சொல்லுங்கண்ணே. குட்டீஸ், எப்படி என்னை ஏமாத்துறாங்கன்னு இந்த அண்ணன் இப்போ சொல்ல போகிறாங்க. நீங்களும் மற்றவங்களை ஏமாத்திருங்கண்ணே இந்த ட்ரிக்கை வச்சு. சொல்லுங்கண்ணே. ஓகே குட்டீஸ், இப்போ வந்து 3 கப் டோட்டலா சரியா? ஒரு கப் வந்து தூக்கி போட்டேன்ல, அந்த கப்பை நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாதியை வெட்டிக்கோங்க, ஓகேவா? சின்னதா இதுக்குள்ளே போகிற மாதிரி, ரைட்டா? அப்படியே டக்குன்னு. சரி, திரும்ப ஒரு கப்பை நான் தூக்கி போட்டேன். அது மாதிரி நீங்கள். ஓகே குட்டீஸ், இப்போ நான் வந்து ஒரு நிமிஷம் வந்து. ஓகே குட்டீஸ், டோட்டலாக வந்து 3 கப்பு சரியா? சரி, அது வந்து டேபிள் தெரியுமா? டேபிள் இது எல்லாமே தெரியும். சரி, ஓகே குட்டீஸ், டோட்டலாக வந்து 3 கப் சரியா? நான் ஒரு கப்பு தூக்கி போட்ட மாதிரி நீங்கள் போட்டுறக்கூடாது.
அதுக்கு பதிலா அந்த கப்பை இப்படி பாதியாக வெட்டிக்குவோம் சரியா? ஓ இப்படி பாதியை வெட்டி வச்சுக்கணுமானே? இப்படிதான் தண்ணி வர வச்சிங்களோ? சரி சரி பாருங்க, என்ன சொல்லுங்க சொல்லுங்க. உள்ளே போட்டு உள்ள போட்டுறோம். சரி சரி ஓரம் வச்சுட்டு அதில் தண்ணி வச்சிருக்கோம். தண்ணி ஊற்றி வச்சிடணும். சரி என்ன இந்த கப்பை தண்ணி வச்சுக்கணுமா? சரி இப்போ இதுக்கு தண்ணி இப்போ பாருங்க இப்போ நான் வரேன். ரைட் டிஷ் வராது. ஏன்? இப்போ வர வைக்கிற பாருங்க. சொல்லு. ஓ 2 கையை போடணுமா தண்ணிக்கு? சரி 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 நான் இப்போ என்ன வச்சுக்கணும்? இப்போ தண்ணி ஊற்றுறேன். நான் ஊற்றுறேன். தண்ணி கொஞ்சம் தானே இருக்கு. பரவாயில்ல மல்டிப்ளை ஆயிரும். சரி 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 ஊற்றி வச்சேன். முடிச்சு ரைட் ஓகே. என்ன வச்சுக்கணும்? இப்போ என்ன செய்யணும்? இதை வந்து முதல்ல கண்ணிலே காட்டக்கூடாது. கண்ணில் காட்டக்கூடாது. ஓரம் வச்சிருங்க. சரி நீ என்ன வச்சுக்கணும்? எல்லா கப்பையும் முதல்ல திருப்பி வைக்கணும். திருப்பி வச்சுட்டு இப்படி பண்ணோம். இல்லை இப்போ நான் பண்ணுறேன் பாருங்க. இங்கே பாருங்க இந்த கப்பில் வந்து எதுவும் இல்லை, இதுக்குள்ளேயும் எதுவும் இல்லை, அவ்வளோதானே? தப்பா காமிச்சுக்கோங்க. காமிச்சுக்கிட்டு ஆனால் உள்ள தூக்கக்கூடாது. சரி சரி நீங்கள் வந்து காமிக்க இந்த கப்பை மட்டும் இல்லை ஒன்றுமே இல்லையே. ஓ இப்படி தூக்கி வாட்டணுமோ? அப்படி காமிச்சு தண்ணி கொட்டிடும். ஒன்றும் இல்லையே. அதுமாதிரி இப்போ காட்டிக்கோங்க. சரி இப்போ என்ன செய்யணும்? இப்போ பாருங்க குட்டீஸ், நான் வந்து இப்படி பண்ண போகிறேன். அப்படி பண்ணிட்டு தூக்கி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சி அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே வச்சு போட்டுட்டுருங்க. அதுக்குள்ளே போட்டணுமோ? உள்ள போட்டு போட்டு இப்போ பாருங்க. என்ன ஒரு நிமிஷம் இப்போ வந்து மேஜிக் பண்ண போகிறோம். தண்ணி வந்து இந்த டம்ளரில் இல்லை, இதுக்குள்ளேயும் தண்ணி இல்லை. வந்து தண்ணி வரப்போகுது. சூதானே சொல்லணும். இப்போ பண்ண சொல்லக்கூடாதுண்ணே. இப்படி வச்சுட்டு தெரியாதுல ஆமாம் தண்ணி தெரியாது. இப்படி இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வைக்கணுமோ? ஷூ அப்படின்னு அவ்வளோதான். ரைட். நான் ஊத்துறேன். டைட்டாக பிடிச்சி ஊத்துறேன். தண்ணி வந்து அவ்வளோதானே. சூப்பர்ண்ணே. குட்டீஸ் தண்ணி வந்துட்டு பாருங்க. சரிண்ணே இந்த மேஜிக் நான் கண்டிப்பாக ஒரு 4-5 வார்த்தையை செஞ்சு காட்டி கண்டிப்பாக ஒரு ட்ரிக் பண்ணிடுவானே. குட்டீஸ் இந்த மாதிரி நீங்களும் ஒரு 3 கப் எடுத்து வச்சுட்டு அதை இப்படி ஒரு குட்டியாக வெட்டிட்டு இது உள்ள அதனால மாட்டிக்கிட்டுன்னு நினைக்கிறேன். சரி மாட்டிக்கிட்டு இருக்கட்டும். இந்த மாதிரி 3 கப் எடுத்து ஒரு கப்பை இப்படி சின்னதாக வெட்டி வச்சுட்டு நீட்டாக அப்படி அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சுட்டு அருமையான மேஜிக் பண்ணிடலாம்லானே? சூப்பராக பண்ணிடலானே. சரி இப்போ போயிடுமா? ஆனால் வந்து இதை தவிர மூஞ்சில் கொஞ்சம் பெயிண்ட் எடுத்து சூப்பராக இருக்குது. என் மூஞ்சில் பெயிண்ட் அடிக்கணுமா? கண்ணாடி போட்டுக்கணும். ஓ அப்படி மேஜிக் மேன் மாதிரி காட்டிக்கணும். ஆமாண்ணே. ஆமாம் குட்டீஸ் இப்படி ஒரு கண்ணாடி ஏதாவது போட்டுக்கிட்டிங்கன்னா அப்படி மேஜிக் மேன் மாதிரி இருக்கணும். ஓகே குட்டீஸ், சரி இந்த மேஜிக் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஜெபினை வந்து நிறைய பேர் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி நீங்களே போய் பண்ணுங்க. போகணே. ஓகே குட்டீஸ் பாய். என்ன உங்க கண்ணாடி என்னடா மேஜிக் கத்துக்கிட்டியா? ஆமா அண்ணா சொல்லி விடுவாங்களே, நானும் கத்து வச்சிருக்கேன். சரி தண்ணி வர வச்சிரியா? தண்ணியா ஆறே ஓட வச்சிரியா? சரி அண்ணன் பண்ணதோட நான் ஒரு பயங்கரமான மேஜிக் பண்ண போறேன். பயங்கரமான மேஜிக்? என்ன மேஜிக்? ஒண்ணே மாறி வைக்க போறேன். இனிவா வேண்டாம். எப்படி மாறி வச்சனா? மிகி நான் எங்க காணுமா? அவ்வளவுதான், நீ மறந்துட்ட. இனி வர முடியாது. சரி இரு உன்னை வர வச்சிரேன். கொண்டு வந்துட்ட பத்தியா? ஒரு வழியா வந்துட்டேன். எப்படி நம்ம மேஜிக் சூப்பரா இருந்துச்சு மிகி. மேஜிக் சொல்லி தரீங்க? இதெல்லாம் சொல்லி தர முடியாது. பாத்தியா? சரி போதும். இப்ப நம்ம அடுத்த ப்ரோகிராம் போமா? அடுத்த ப்ரோகிராம் வேற இருக்கா? ஆமா. அடுத்து என்ன ப்ரோகிராம்? அடுத்து உன்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்க போறாங்க. கேள்வியா? ஆமா. நம்மளுக்கு இந்த வசனமே தெரியாது, இதுல கேள்வி ஒரு 10 கேள்வியோட. 10 கேள்வியா? ஆமா. எம்மாடியோ அவ்வளவுதான் போச்சு. 10 கேள்வியோட ஒரு அக்கா ஜம்முன்னு வரேன். சரி ரைட், அப்படின்னா நீ மட்டும் போய் படிச்சுட்டு வா, நான் பாக்க நீ என்னதான் சொல்றேன்னு. வேண்டாம் நான் இதுலயே உட்காந்துக்கிறேன். நான் இதுலயே உட்காந்துக்கிறேன். அம்மா போச்சு, மண்டை போச்சு, அவ்வளவுதான். சரி வா வீட்டுக்கு போறதுக்குள்ள என் மண்டை தனியா கையில வந்துரும். சரி நான் இதுலயே உட்கார்றேனா? இல்ல வா சரி வா, சேர்ந்து போவா. வாங்க குட்டி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்,
குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த அக்கா வேற என்ன இன்னைக்கு வர சொன்னாங்க பார்த்துக்கோங்க. எதுக்கு வர சொன்னாங்கன்னே தெரில. எனக்கு வேற வீட்டில் சாப்பாடு வச்சாங்க, நான் சாப்பிடாம எந்திரிச்சு ஓடி வந்துட்டேன். ஏக்கா எதுக்குக்கா என்ன வர சொன்னீங்க? நீ ஏதாவது கெஸ் பண்ண? ஏதாவது கெஸ் பண்ணணுமா? ஏக்கா எதுவுமே சொல்லாமல் கூப்பிட்டு ஏதாவது கெஸ் பண்ணுன்னா நான் என்னக்கா சொல்கிறது? வேற ஒன்றும் இல்லை, நீ ஃபுல்லாக குயிஸ் தான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். குயிஸா? அப்படியாக்கா? ஆமாம், ஒரு 10 பீஸ் இருக்கும். நீ தெரிஞ்சதுக்கெல்லாம் நீ ஆன்சர் பண்ணு. 10 பீஸா? குயிஸ்டா, கொஸ்டின் கேட்க போறேன்னு அர்த்தம். ஓ குயிஸா? நானும் சிக்கன் பீஸ் ஏதோ தர போறீங்களோன்னு நினைச்சேன். சிக்கன் பீஸ் இங்க கிடைக்காது, குயிஸ் வேணா கிடைக்கும். ஓகேக்கா. கேட்க ஆரம்பிச்சிடலாமா? கேட்கட்டா? கேளுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, 3 எழுத்து கொண்டவங்க. 3 எழுத்து கொண்டவங்க. 3 எழுத்து கொண்டவங்க. முதல் தாய் இவங்க தான். முதல் தாய் இவங்க தான். முதல் தாய் இவங்க தான். இந்த யுத்தத்துக்குலாம் போவாங்கல்ல? ஆமா. அதுல வந்து அதாவது இவங்க பேர்ல கடைசி 2 எழுத்து. இவங்க வந்து யுத்தத்துக்கு கொண்டு போற ஒரு முக்கியமான பொருள். யுத்தத்துக்கு கொண்டு போற முக்கியமான பொருள். கடைசி 2 எழுத்து. என்ன ஆன்சர்? குட்டீஸ் அக்கா 10 செகண்ட் உங்களுக்கு டைம் தர்றேன். நீங்க அந்த டைம் முடியறதுக்குள்ள ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணிருங்க. 3 எழுத்து கொண்டவங்க, முதல் தாய், யுத்தத்துக்கு கொண்டு போறதுல முக்கியமான பொருள், கடைசி 2 எழுத்து மட்டும். யாரா இருக்கும்? சீக்கிரம் கண்டுபிடி, டைம் முடிய போகுது. டைம் முடிஞ்சிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சியா? அக்கா நான் கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறேன்க்கா. என்னன்னு சொல்லு பாப்போம். ஏவாள். சரி, கரெக்டாக சொல்லிட்டியே. ரொம்ப ஈஸியாக இருக்கா கொஸ்டின்? இல்லைக்கா, நான் கஷ்டப்பட்டு யோசிச்சேன் பார்த்துக்கோங்க. வயிறு வேற பசிக்கா, அதான் யோசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. சரி பரவாயில்ல. குட்டீஸ் நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்களா? தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க சரியா? ஓகே குட்டீஸ், செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தலாமா? ரெடியா இருக்கியா? ரெடிக்கா? ஓகே, இவங்களுக்கும் 3 எழுத்துக்கள் கொண்ட ஒரு கேரக்டர் தான் இவங்க சரியா? ஓகே. சேஷ்டபுத்திர பாகத்துல இவங்களுக்கு அதிக பங்கு இருக்கு. அதாவது சேஷ்டபுத்திர பாகமே இவங்களுக்கு தான். அப்படியாக்கா? அப்புறம் முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று இருக்கு. என்னக்கா? கடைசி 2 எழுத்து. நீ அதிகமா சாப்பிடுற ஒரு உணவு பொருள் அது. அப்படியாக்கா? உணவு பொருளா? அப்போ பாருங்க டக்குன்னு கண்டுபிடிக்க. உணவு பொருள் ரொம்ப ஞாபகமா இருக்கும். ஆமா, சீக்கிரம் கண்டுபிடி பாப்போம். டைம் போயிட்டு இருக்கு. குட்டீஸ் நீங்களும் ஆன்சர் சொல்லுங்க சரியா? செகண்ட் போயிட்டு இருக்கு, சீக்கிரம் சொல்லுங்க. 3 எழுத்து உள்ளவங்க. அக்கா ஆன்சர் கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிச்சேன். நீங்க சொல்லு பாப்போம். என்ன தெரியுமா? ரூபன். சூப்பரா சொல்லிட்டியே. எப்படி சூப்பரா? ஓகே ஓகே குட்டீஸ், 3வது क्वेश्चन என்னன்னு பார்த்தலாமா? நீ ரெடியா இருக்கியா? நான் ரெடிக்கா. கேக்கடா? ஓகே, இவங்களுக்கும் 3 எழுத்து தான் இருக்கும். இவங்க தான் இந்த உலகத்துல மொத கொலை செஞ்சவங்க. இவங்க தான். இவங்க வந்து ஆதாமுடைய பையன். இவங்க யாரு? கெஸ் பண்ணு. 3 எழுத்து கொண்டவங்க. சீக்கிரம் பண்ணுங்க எல்லாரும். மொத கொலை பண்ணவங்க ஆதாமோட பையன். யாரா இருக்கும்? ஆபேலா காயினா? கொலை பண்ணது யாரு? அக்கா கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சியா? சொல்லு. காயின். சரி, சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டே. ஓகே குட்டீஸ், இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து காயின் சரியா? ஓகே குட்டீஸ், क्वेश्चन நம்பர் 4 என்னன்னு பார்த்தலாமா? பார்த்தலாம்க்கா. ஓகே, இவங்களுக்கு 2 எழுத்து தான் இருக்கு. அவங்க 2 எழுத்து தான் இவங்க நேம். இவங்க வந்து தேவனுக்காக அதிகமா ஊழியம் செஞ்சவங்க. தேவனுக்காண்டி அதிகமா ஊழியம் செஞ்சவங்க. தேவன் வந்து நீ இந்த ஊர்ல போய் இந்த ஊருக்கு போன்னு சொல்லுவாரு. ஆனா அவர் வந்து இன்னொரு ஊருக்கு கப்பலை பிரயாணம் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அப்படியா? ஏசப்பா வேற ஊருக்கு போக சொல்லுவாங்க. ஆனா இவங்க இன்னொரு ஊருக்கு போயிட்டு இருப்பாங்க. ஓ, எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன்க்கா. குட்டீஸ் நீங்களும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க சரியா? டைம் போயிட்டு இருக்கு, சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க. ஏக்கா மீன் வருமோ? டேய் என்னோட ஆன்சர் சொல்லுங்க. சரி 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 சரி. ஏக்கா கண்டுபிடிச்சேன். சொல்லு. ஏசப்பா மினிவேக்கு போக சொல்லுவாங்க, அவர் தர்சிஸ்க்கு போயிட்டு இருப்பாரு. டேய் என்னோட ஆன்சர் தான்டா கேட்டேன். யோனாக்கா. கரெக்டா? கரெக்ட். ஓகே குட்டீஸ், உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். இதுக்கு ஒரு ஆன்சர் வந்து யோனா சரியா? 5வது क्वेश्चन என்னன்னு பார்த்தலாமா? பார்த்தலாம்க்கா. ஓகே, இவங்களுக்கு வந்து 4 எழுத்து. இவங்களுடைய பேர்ல 4 எழுத்து இருக்கு. 4 எழுத்தா? 4 எழுத்து இருக்கு. கஷ்டமா இருக்குமோ? ஏசப்பாவை சிலுவையில அரைஞ்சதுக்கு அப்புறம் ஏசப்பாவை 3 நாள் கழிச்சு கல்லறையில போய் பார்க்க போவாங்க. அப்படியா? ஏசப்பாவை பெத்தவங்க இவங்க தான். இவங்க யாரு? ஏக்கா இது ரொம்ப ஈஸியா இருக்கு. எல்லாரும் ஈஸியா தெரிஞ்ச क्वेश्चन நினைக்கிறேன் இது. ஆமா, சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க குட்டீஸ். ஏக்கா கண்டுபிடிச்சேன். ஞாபகம் வந்துருச்சு. யார் தெரியுமா? மரியாள். சரி, சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டாம்பா. இதுக்கு ஒரு ஆன்சர் மரியாள். ஓகே குட்டீஸ், 6வது क्वेश्चन என்னன்னு பார்த்தலாமா? ஏக்கா சீக்கிரமா கேளுங்கக்கா, எனக்கு வேற வயிறுலாம் பசிக்கு. ஓகே, எனக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சு. ஓகே குட்டீஸ், அக்கா சீக்கிரம் क्वेश्चन கேக்குறேன் சரியா? இவங்க 3 எழுத்து கொண்டவங்க. 3 எழுத்து கொண்டவங்க. 3 எழுத்து கொண்டவங்க குட்டீஸ், நல்லா கேட்டுக்கோங்க. 3 எழுத்து கொண்டவங்க. கோலியாத் இவங்க தான் கொன்னாங்க. கோலியாத் இவங்க தான் கொன்னாங்க. சவுலுக்கு அப்புறம் இவங்க தான் ராஜாவானாங்க. இவங்க யாரு? சவுலுக்கு அப்புறம் ராஜா. கோலியாத்தை கொன்னுட்டு சவுலுக்கு அப்புறம் ராஜா.
குட்டீஸ் நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க சரியா? யாரா இருக்கும்? சீக்கிரம் ஆன்சர் பண்ணு, டைம் முடிய போகுது. அக்கா கண்டுபிடிச்சேன். சொல்லு. யார் தெரியுமா? ஆ தாவீது. தாவீது. தாவீது கரெக்ட் தான். நீ நோட் எடுத்து ஆன்சர் பார்த்துட்டியோ? அக்கா அப்படிலாம் இல்லக்கா. இல்லடா நீ கரெக்ட் ஆன்சர் கடகடன் பண்றே, அதுக்கு தான் கேக்குறேன். இல்லக்கா நான் உங்க நோட்லாம் எடுத்து பண்ணலையா? பார்க்கல. ஓகே குட்டீஸ், இதுக்கு ஒரு ஆன்சர் வந்து தாவீது. ஓகே குட்டீஸ், 7வது क्वेश्चन என்னன்னு பார்த்தலாமா? ரெடியா இருக்கியா? ரெடிக்கா. கேக்கட்டா? ஓகே, இவங்களும் 3 எழுத்து கொண்டவங்க தான். அப்படியாக்கா? இவங்களுக்கு 3 எழுத்து தான் இருக்கு. எரிகோ கோட்டை வந்து இடிஞ்சு விழும்போது இஸ்ரேல் ஜனங்களை இவங்க தான் வழி நடத்துனாங்க. அப்படியாக்கா? மோசேக்கு அப்புறமா இஸ்ரேல் ஜனங்களை இவங்க தான் பாதுகாத்து வழி நடத்தி கொண்டு போனாங்க. அப்படியா? மோசேக்கு அடுத்து இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு போனாங்க. குட்டீஸ் நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க சரியா? ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அக்கா கண்டுபிடிச்சேங்க. கண்டுபிடிச்சிட்டியா? சொல்லு பாப்போம். யாரு தெரியுமா? யாரு? யோசுவா. சரி சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டான். இதுக்கு ஒரு ஆன்சர் வந்து யோசுவா. ஓகே குட்டீஸ், 8வது क्वेश्चन என்னன்னு பார்த்தலாமா? பார்த்தலாம்க்கா. ஓகே, இவங்களுக்கு 4 எழுத்து இருக்கு. 4 எழுத்து இருக்கு. தாவீதோட பையன் இவங்க. தாவீதோட பையன். ஏசப்பா கிட்ட ஞானத்தை கேட்டாங்க. தேவனிடத்துல ஞானத்தை கேட்டு வெச்சுக்கொண்டாங்க. இவங்க யாரு? அக்கா எனக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும், நீ சண்டே கிளாஸ்ல படிச்சிருப்ப, மறந்துருப்ப நினைக்கிறேன். கொஞ்சம் யோசித்து பாரு. ஏன்னா நான் ப்ரேயர் பண்ணும்போது இந்த பேரை சொல்லி தான்க்கா ப்ரேயர் பண்ணுவேன். டைம் முடிஞ்சிட்டு. கண்டுபிடிச்சேங்க. கண்டுபிடிச்சியா? சொல்லு பாப்போம். யாரு தெரியுமா? யாரு? சாலமோன். சூப்பர், இது ஆன்சர் சாலமோன் தான். ஆமாக்கா. குட்டீஸ் இதுக்கு ஒரு ஆன்சர் சாலமோன். ஓகே குட்டீஸ், 9வது क्वेश्चन என்னன்னு பார்த்தலாமா? பார்த்தலாம்க்கா. ஓகே, இவங்களுக்கு 3 எழுத்து தான் இருக்குப்பா. 3 எழுத்து தான். 3 எழுத்து தான் இருக்கு. இவங்க வந்து மீன் பிடிக்கிற தொழில் செய்வாங்க. மீன் பிடிக்கிற தொழில். ஏசப்பாவோட சீடர்கள் இவங்களும் ஒருத்தர். ஏசப்பாவோட சீஷர்கள்ல இவங்களும் ஒருத்தவங்க. இவங்க யாரு? குட்டீஸ் நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. அக்கா எனக்கு இது ரொம்ப தெரிஞ்ச ஆன்சர்க்கா. தெரியல அப்ப சொல்லல. முத எழுத்து மட்டும் மறந்துட்டு பார்த்துக்கோங்க. யாரு தெரியுமா? யாரு? ரூனு முடியும்க்கா. டைம் முடிஞ்சிட்டுப்பா. ஏக்கா நான் கண்டுபிடிச்சேன். என்னது? யாரு? பேதுரு. சூப்பர், இதுக்கு ஒரு ஆன்சர் பேதுரு. ஓகே குட்டீஸ், 10வது क्वेश्चन என்னன்னு பார்த்தலாமா? பார்த்தலாம்க்கா. ஓகே, இவங்களுக்கு 3 எழுத்து தான் இருக்கு. ஓகேவா? இவங்க உலக மக்களுடைய பாவத்தெல்லாம் போக்க வந்தவங்க. ஓகேவா? இவங்க பிதாவோடைய குமாரனா இருக்காங்க. இவங்க யாரு? பிதாவோட குமாரன், உலகத்துல பாவத்தை போக்க வந்த ரட்சகரா இருக்காங்க. இவங்க யாரு? குட்டீஸ் ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க சரியா? எனக்கு தெரியும்க்கா, நான் சொல்லட்டுமா? சொல்லக்கூடாது. இந்த क्वेश्चनக்கு ஒரு ஆன்சரை எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க சரியா? முகேஷ் நீயா கமெண்ட் பண்ணிடுறியா? சரிக்கா நான் போயிட்டு வரேன், கமெண்ட் பண்ணிடுறேன். பாய். டேய் பசங்க. ஏக்கா எனக்கு ஓகே குட்டீஸ், இதுக்கு ஒரு ஆன்சர் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் பண்றீங்கன்னு அக்கா பார்க்குறேன் சரியா? ஓகே முகேஷ் நீயும் பண்ணிரணும்னே. சரிக்கா நானும் கமெண்ட் பண்ணிடுறேன். போயிட்டு வாங்க. எங்கடா போற? ஏக்கா எனக்கு வயிறு பசிக்க ரொம்ப பசிக்கா. பாய் சொல்லணும்டா. அக்கா பாய் பாய். ஓகே குட்டீஸ், வேற ஒரு குயிஸோட அக்கா நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன். பாய். என்ன டோரு 10 கேள்வி கேட்டாங்க, எத்தனை கேள்விக்கு ஆன்சர் பண்ண? நீ எத்தனை பண்ண சொல்லு ஃபர்ஸ்ட். நான் வந்து 10க்கு 9 ஆன்சர் பண்ணேன். 9 சொல்லிட்டியா? 9 தான் சொல்லிருக்கியா? சரி நீ 10க்கு எத்தனை ஆன்சர் பண்ண? நான் 10க்கு தானே. 10க்கு தான் 15 சொன்ன திரும்பியா? இங்க வா இங்க வா, கொட்டு. நான் கரெக்டா தான் மிக்கி சொல்லியிருக்கேன். எப்படிப்பா 10க்கு 15 பண்ண முடியும்? ஆமா ஒரே ஆன்சர் 2 தடவை சொன்னா 2 தடவை வைக்கல. அது அம்மா அந்த போய் கொட்டியே நம்மள தலை சுத்தி வச்சு கீழே சரி குட்டீஸ்லாம் எத்தனை சொன்னாங்கன்னு பாப்பா. குட்டீஸ் அந்த பையன் அந்த சோப்பு சட்டை போட்ட பையன் 10 சொன்னான்னு நினைக்கிறேன். 10 சொல்லிட்டானா? ஆமா நான் பாத்துக்கிட்டே. சரி இங்க ஒரு பாப்பா வெறும் 5 தான் சொன்னா. ஐயோ சரி பரவாயில்ல பாப்பா, அடுத்த தடவை ட்ரை பண்ணு. அந்த பிள்ளைக்கு நான் போகும்போது சாக்லேட் கொடுப்பேன் தெரியுமா? சரி சரி அடுத்து என்ன ப்ரோகிராம்? அடுத்து என்ன ப்ரோகிராமா? அடுத்து வந்து சூப்பரா ஒருத்தங்க கதை சொல்ல வராங்க. கதையா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. உனக்கு ரொம்ப பிடிக்குமா? எனக்கு அந்த அக்கா சொன்னா சூப்பரா பிடிக்கும் தெரியுமா? ஆமா குட்டீஸ் குட்டீஸ்லங்க குட்டீஸ் உங்களுக்கு கதை பிடிக்குமா?
அவங்களுக்கு கதைன்னா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும்ல, ரொம்ப 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 பிடிக்கும். அப்ப எத்தனை ரொம்ப. சரி சரி. கதை பிடிக்குமா? நான் போறேன், நீ வாரியா வரலையா பேசிக்கிட்டே இருந்த அப்படி. வாரம் 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 இரு இரு சீக்கிரம் போ. இந்த பக்கமோ இந்த பக்கமோ நானும் அம்மா போச்சு. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோக்ராமில் உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். அக்கா இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு பைபிள் சம்பவம் சொல்ல போகிறோம். ஓகேவா? எல்லாரும் அழகாக கவனிக்கணும். ஒரு ஊரில் பாரோன் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தாங்களாம். அந்த ராஜாவுக்கு 2 வேலைக்காரங்க இருந்தாங்களாம். ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான்னா பானபாத்திரக்காரன் என்ன பண்ணுவானா, சமையல் பண்ணுவாங்களே அந்த சாப்பாடெல்லாம் பரிமாறுவானா. சுயம்பாகி இன்னொருத்தர் இருந்தானா, அவன் என்ன தெரியுமா பண்ணுவானா, சாப்பாடெல்லாம் சமைப்பானா. இப்படி 2 வேலைக்காரங்க வந்து ராஜாவுக்கு முக்கியமாக இருந்தாங்களாம். ஒரு நாள் அந்த 2 வேலைக்காரங்களும் ராஜாவுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செஞ்சுட்டாங்களாம். அதனால ராஜா ரொம்ப கோவப்பட்டு அவங்க 2 பேர்த்தையும் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, ஜெயிலில் போட்டு அடைச்சி வச்சுட்டாங்களாம். அப்போ அவங்க 2 பேருமே என்ன பண்ணாங்கன்னா ஜெயிலே இருந்தாங்களாம். அப்போ ஒரு அண்ணனும் ஜெயிலில் இருந்தாங்களாம். அந்த அண்ணன் பேர் என்ன தெரியுமா, யோசேப்பண்ண. அவங்களுக்குலாம் தெரியும் தானே யோசேப்பண்ண. அந்த அண்ணன் கூட தான் இந்த 2 பேரும் என்ன பண்ணாங்க தெரியுமா, ஜெயிலில் இருந்தாங்களாம். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த பானபாத்திரக்காரன் சுயம்பாகி இருக்காங்களே 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்களாம். டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்களா, முழிச்சிட்டாங்களாம். ஏன் அப்படின்னா அவங்க 2 பேரும் ஒரு பயங்கரமான ஒரு சொப்பனம் கண்டாங்களாம். என்ன தெரியுமா சொப்பனம் கண்டாங்க, பானபாத்திரக்காரன் வந்து ஒரு சொப்பனம் கண்டாங்க. அது என்னன்னா, ஒரு இடத்துல ஒரு திராட்சை செடி வந்து முளைச்சிச்சான். அப்போ அதுலேருந்து ஒரு 3 கிளைகள் வந்து வந்துச்சான். அந்த 3 கிளைகளை இருந்தும் நிறைய பூ பூத்துச்சான், நிறைய பழம் வந்துச்சான். அப்படின்னு யார் கனவு கண்டாங்க அப்படின்னா, பானபாத்திரக்காரனை வந்து கனவு கண்டாங்களாம். அதுக்கப்புறம் இன்னொன்று அண்ணன் இருக்காங்க தெரியுமா, அந்த அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா, அந்த அண்ணனோட தலையிலையும் 2 கையிலையும் என்ன இருந்துச்சுன்னா கூடைகள் இருந்துச்சான். அந்த கூடைகளில் வந்து நிறைய அப்பம் இருந்துச்சான். என்னது அப்பம் இருந்துச்சான். சரியா? அப்போ என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு பறவை வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், சாப்பிட்டுச்சான். அப்படி வந்து அந்த சுயம்பாகி அண்ணன் வந்து ஒரு கனவு கண்டாங்களாம். இந்த 2 கனவையும் அவங்க கண்டனால அவங்களுக்கு அர்த்தம் தெரியலனால அவங்க 2 பேரும் கலங்கி போய் நின்னாங்களாம். அப்போ யோசேப்பண்ண இருந்தாங்க அப்படிதானே. யோசேப்பண்ண வந்து 2 பேருக்கும் என்ன சொன்னாங்கன்னா அர்த்தம் சொன்னாங்களாம். அந்த அண்ணன் என்ன தெரியுமா அர்த்தம் சொன்னாங்களாம், பானபாத்திரக்காரனை பற்றி என்ன சொன்னாங்கன்னா, நீ இன்னும் 3 நாள்லையே நீ ராஜாக்கு நீ என்ன பண்ண, ராஜாக்கு அந்த என்ன பண்ணாங்க, சாப்பாடை பரிமாறினாங்க அப்படிதானே, நீ அந்த இடத்துக்கு நீ போயிடுவ அப்படின்னு சொன்னாங்களாம். சுயம்பாகி அண்ணனை பற்றி என்ன தெரியுமா சொன்னாங்களாம், நீ இன்னும் 3 நாளுக்குள்ளே உன்னோட கழுத்தை அறுக்கப்பட்டு உன்னை வந்து உன்னோட தலையை வந்து பறவைகள்லாம் சாப்பிட்ரும் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்களா சொல்லிட்டாங்களாம். அதே மாதிரி யோசேப்பண்ண சொன்னாங்களே 3 நாள் இப்படி நடக்கும்னு, அதே மாதிரி அப்படியே நடந்துச்சான். அப்போ என்ன தெரியுமா பண்ணாங்களா, அந்த பானபாத்திரக்காரனை வந்து என்ன சொன்னாங்க, அந்த அண்ணன் மறுபடியும் ராஜா கிட்ட போய் வேலை பார்ப்பாங்க சொன்னாங்க தெரியுமா. அதே மாதிரி யோசேப்பண்ண சொன்ன மாதிரியே பானபாத்திரக்காரன் வந்து அவன் எப்படி இருந்தானோ அதே பொசிஷனுக்கு போயிட்டான். அப்போ அவன் போகும் முஸ்ல வந்து யோசேப்பண்ண ஒன்று சொல்லியிருப்பாங்க. என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க, நீ ராஜா கிட்ட போனோடனே என்னை மறந்துடாத, எப்படியாவது ராஜாட்ட சொல்லி என்னை விடுதலை பண்ணிடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். ஆனால் அந்த அண்ணன் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மறந்து போயிடுச்சான். இப்படி அந்த அண்ணன் சொன்னதும் அந்த அண்ணன் ஜெயிலில் இருக்கிறதும் எல்லாம் மறந்து போயிடுச்சான். ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா, பாரோன் ராஜா இருக்காங்களே அந்த ராஜாவுக்கு வந்து ஒரு சொப்பனம் வந்துச்சான். அந்த சொப்பனம் வந்தோடனே அந்த ராஜாவோட சொப்பனத்துக்கு யாராலையும் அர்த்தம் சொல்ல முடியலையா. அப்போ ராஜா வந்து ஒரு நாள் கலங்கி நின்றுட்டு இருந்தாங்களாம். அப்போ தான் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பானபாத்திரக்காரன் இருக்கால அவனுக்கு வந்து ஞாபகம் வருது, நம்ம ஜெயிலில் இருக்க முஸ்லையும் நமக்கு இப்படி ஒரு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னா ஒருத்தன் அப்படின்ட்டு என்ன பண்ணானா, உடனே ராஜாட்ட போய் சொல்லிடுவானா, நானும் இப்படி வந்து ஜெயிலில் இருந்தேன், அப்போ நானும் இதே மாதிரி சொப்பனம் கண்டேன். அப்போ யோசேப்புன்னு ஒருத்தன் தான் என்னோட சொப்பனத்துக்கு என்ன பண்ணானா அர்த்தம் சொன்னான். அப்படி சொன்னதும் ராஜா என்ன தெரியுமா பண்ணாங்களா, அந்த யோசேப்பண்ணனை ஜெயிலில் இருந்து கூப்பிட்டு வந்து யோசேப்பண்ணன்ட்ட வந்து அவங்களோட கனவெல்லாம் சொல்லி அந்த அண்ணன் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதோட அர்த்தத்தை ஓகே குடீஸ், எல்லா ஸ்டோரி கேட்டிங்களா? சரி, அந்த அக்கா என்ன சொன்னாங்க? பானபாத்திரக்கார அண்ணன் என்ன சொன்னாங்க, நம்ம யோசேப்பண்ணனுக்கு நன்றியுள்ளவங்களாக இருந்தாங்க. அப்படி தானே நம்மளும் எப்படி இருக்கணும், நன்றியுள்ளவங்களாக இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு எந்த மாதிரி தெரியுமா, ஒரு பென்சில் வாங்கலாம், ஒரு எரேசர் வாங்கலாம், நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு என்ன செய்யணும், தேங்க்ஸ் சொல்லணும். முக்கியமாக யாருக்கு சொல்லணும், ஏசப்பாக்கு சொல்லணும். சரியா? தினமும் நம்மளுக்கு என்ன செய்கிறாரு, அவர் வழி நடத்துகிறாரு, எல்லா உதவியும் செய்கிறாரு. அப்படி தானே, அதுக்காக நம்ம என்ன செய்யணும், தினமும் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகேவா குட்டீஸ்? இது வரைக்கும் சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் சொல்லுங்கள். ஓகேவா? நம்ம ப்ரேயர், சரி ஓகே, நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிடலாமா? எல்லோரும் கை கூப்பிக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க.
அன்புள்ள ஏசப்பா, இந்த நாள் இருந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இன்றைக்கி நாங்கள் பார்த்த தலைப்பின்படி நாங்கள் நன்றி உள்ளவங்களாக இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அந்த கதையில் வந்த மாதிரி பானபாத்திரக்காரன் யோசேப்பனுக்கு நன்றி உள்ளவங்களாக இருந்த மாதிரி நாங்களும் எல்லாத்துக்கும் எப்படி இருக்கணும், நன்றியுள்ளவங்களாக இருக்க உதவி செய்யுங்க, எல்லாம் வழி நடத்துங்க. இப்போ இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்ன குட்டீஸ், காதை பாத்தீங்களா? பிடிச்சிருந்தா இந்த வாரம் உள்ள நானும் உள்ள வரேன். என்ன ஆடிட்டு வர? போட்டு பேசிட்டே இருந்த அப்படி. சரி நீனு வா. வா பேசுவோம். சரி கதை பாத்தியா? நான் சூப்பரா பார்த்தேன், நீ பாத்தியா? உனக்கு பிடிச்சிருந்தா கதை? சூப்பரா சொன்னாங்க தெரியுமா அந்த அக்கா. சரி கதையில அந்த அக்கா என்னலாம் சொன்னாங்க? நன்றி சொல்லணும்னு சொல்லி விட்டாங்கப்பா. சரி நீ நன்றி சொல்லுவியா? நான் இது வரைக்கும் யாருக்குமே குச்சி முட்டாய் கொடுத்தா கூட நன்றி சொன்னது கிடையாது. நன்றி சொல்ல மாட்டியோ? ஆமா, ஆனா உன்னை கொட்டிரவா? வேண்டாம். இந்த மேல நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்ப்பா. என்ன முடிவு எடுத்திருக்க? இந்த மேல யார் என்ன செஞ்சாலும் நன்றி சொல்லணும்னு நடந்திருக்கேன். சூப்பர் 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 குட்டீஸ், நீங்களும் யார் உங்களுக்கு ஏதாவது சின்னதா கொடுத்தாலும், பென்சில் ரப்பர் கொடுத்தாலும் உடனே தேங்க்ஸ் என்ன சொல்லிடணும், நன்றி சொல்லணும். முக்கியமா நம்மளை பாதுகாக்கிற ஏசப்பாக்கு எப்பவும் தேங்க்ஸ் சொல்லணும். எப்பவும் சொல்லணும். காலையில எந்திரிச்ச உடனே சொல்லணும், படுக்கும்போது சொல்லணும். ஓகே டோரு, வீடு போமா? அதுக்குள்ள முடிச்சிட்டா? ஆமாப்பா. வேற ப்ரோகிராம் ஏதாச்சும்? அவ்வளவுதான் முடிஞ்சு. அவ்வளவுதானா? ஆமாப்பா. சரி கடைசி ஒரு கொட்டு கொட்டிரவா? இந்த தடவை நான் கொட்டற உனக்கு நான் கொட்டுறேன். சரி ஓகே குட்டீஸ், இதே மாதிரி அடுத்த வாரம் 3 மணிக்கு சில்ட்ரன்ஸ் டைமுக்கு எல்லாரும் ஓடி வந்துருங்க. இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது இதோ உங்கள் மிக்கி அண்ட் உங்கள் டோரு. பை பை, டாடா. கொட்டாத இவன் அந்த போய் கொட்டிக்கிட்டே இருக்கான். குட்டீஸ் உனக்கு சொல்ல மறந்துட்டேன், யாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சரிங்களா? பக்கத்துல உள்ள பெல் பட்டனை டிங்னு தட்டிருங்க. வரட்டா, டாடா. இன்னும் போலையா? இந்த கிளம்பிட்டேன்.